ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன குக்கிங் பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாயில் உருண்டை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். வேர்க்கடலை எடுத்து உரித்து நல்லா வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா வேர்க்கடலையை உரிச்சிட்டு அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடானதும் வேர்க்கடலை அதில் கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ப்ரௌனிஷாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதை தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் தோலை உரிச்சிட்டு ரெண்டாக உடச்சி பாதி பாதியாக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டதை எடுத்து தனியாக தட்டில் எடுத்து தோலை உரித்து ரெண்டாக உடச்சி வச்சுக்கிறேன். உடச்சி வச்சுட்டு அதே கடாயில் ஹீட்டாக இருக்க சொல்லி தண்ணியை ஊற்றிட்டு சும்மா ஒரு அரை கப் தண்ணி ஊற்றினா போதும். அரை கப் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் போட்டு பாகு காய்ச்சறதுக்கு தான். இப்போ தண்ணியை ஊற்றிட்டு அதில் 2 கட்டி வெல்லம் எடுத்துக்கேன். நான் அதை எடுத்து சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரையணும். வெல்லம் அதிலே தண்ணியிலே கொதித்து நல்லா பாகு மாதிரி ஆகும், கெட்டியாக ஆகும். அதெல்லாம் நல்லா கொதிக்க வச்சுடுங்க. கொதிக்க வச்சுட்டு இது கூட நம்ம வறுத்து உடச்சி வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா கிளறணும். அதுக்கு இது நல்லா கட்டியாகணும், நல்லா பாகு மாதிரி ஆகணும் கட்டியாக. அதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நல்லா விட்டிங்கன்னா அதுவே கொதித்து கரைஞ்சிடும். எல்லாமே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். கெட்டியாக மாறும்போது அந்த வேர்க்கடலையை கொட்டி கலரணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு, நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ இந்த வேர்க்கடலையை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுவும் நல்லா அந்த வெள்ளைப்பாகு கூட சேர்ந்து நல்லா மேரினேட் ஆகணும். அதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிட்டதுக்கப்புறம் தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு. இப்போ தட்டுக்கு மாற்றிடலாம். தட்டில் ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு வேறு ஏனத்துக்கு மாற்றிடுங்க, இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கும். இதில் ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு வேறு ஏனத்துக்கு மாற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் சூடு ஆறிடும். அந்த ஸ்டேஜில் ரவுண்டு பிடிச்சிடுங்க. பாருங்கள், கொஞ்சம் தண்ணியில் கையை வச்சுட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா அழகாக வந்துடும். இது ஒரு நான் வீட்டில் செஞ்சேன், சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்கும் கொடுத்தா நல்லா இருக்குன்னாங்க. நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.